மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பார்த்த உடனே அவங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அவங்கள பார்த்த உடனே கையெடுத்து கும்பிடணும்னு தோணும். அன்பால் அடக்கி ஆளக்கூடிய நட்சத்திரம், தன்னுடைய ஞானத்தால் அடக்கி ஆளக்கூடிய நட்சத்திரம். அந்த ஞானத்துக்கு முன்னாடி எப்படிப்பட்ட விஷயமும் ஈடு கொடுக்காது. மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நிர்வாக திறமை கொண்டவர்களாக இருப்பார்கள். எந்த விஷயத்தையும் கொடுத்தீங்கனாலும் அந்த விஷயத்தை அப்படியே கத்துக்கிட்டு எப்பயுமே தனுசு ராசிக்காரர்கள் தன்னுடைய அங்கீகாரத்திற்காக போராடக்கூடியவர்கள். நம்ம ஆளுகளுக்கு அழகோட சேர்ந்து ஆன்மீகமும் இருக்கு, நம்ம ஆளுகளுக்கு அழகோட சேர்ந்து தெய்வீகமும் இருக்கு, நம்ம ஆளுகளுக்கு அழகோட சேர்ந்து நளினமும் இருக்கு, நம்ம ஆளுகளுக்கு அழகோட சேர்ந்து புகழும் இருக்கு. அப்படிப்பட்ட மூல நட்சத்திரக்காரர்கள் கல்லூரி படிப்பு உயர் படிப்புக்கு போகும்போது அப்படியே பார்த்தோன்னே வசீகரிக்கிற மாதிரி. அந்த செவ்வாய் வர்றதுனால இரத்த சம்பந்தத்துக்கு ஒன்று நான் தனுசு மூலம் துடித்து போயிருப்பாரு. நம்பிக்கை வைத்தவர்கள் அவநம்பிக்கை வைக்கும் விதமா நடந்த பிறகு தனுசுனால அதை ஏற்றுக்க முடியல. மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், தனுசு மூலத்திலே பிறந்தவர்கள் தான் வாழ்வதை விட தான் பிறரை வாழ வைப்பதிலே சுவிட்டோம் அப்படின்ற நிலையில தான் இவங்க நிறைய விஷயத்த கெடுத்துக்கிறாங்கன்னு நம்ம சொல்றோம். தனுசு மூலத்திலே பிறந்தவர்கள் தன்னை ஒருவர் ஏமாற்றினாலும் கூட மன்னிக்கிறதும் தண்டிக்காம விடுறதும் அவங்களுடைய இயற்கை குணம். அன்பான நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ச்சியாக நம்ம சேனல்ல நட்சத்திர சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? இந்த எபிசோட்ல மூல நட்சத்திரத்துல பிறந்தவங்களுடைய தசா புத்தி பலன்களை பார்க்க போறோம். இவங்களுடைய வாழ்நாள் முழுவதுமான தசா புத்தி பலன்கள். பார்ட் 1ல இவங்களுடைய பிறப்பின் ரகசியம் பத்தி நம்ம முழுமையா பேசியிருக்கோம், விளக்கமா பேசியிருக்கோம். பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு பார்ட் 2 வீடியோ பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு முழுமையா புரியும். புலிப்பாணி சித்தர் வழி ஜோதிடர் திரு கோகுலக்கண்ணன் இவருடைய கணிப்புல மூலம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுடைய வாழ்நாள் முழுவதுமான தசா புத்தி பலன்களை பார்க்கலாம் வாங்க. வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. இந்த மூல நட்சத்திரம்லாம் காத்துட்டு இருக்காங்க, தசாபுத்தி பலன்களுக்காக காத்துட்டு இருக்காங்க சார். பிறப்பின் ரகசியத்திலேயே நிறைய பேருக்கு ரொம்ப கவலைகள் அதிகமாக இருந்ததா நம்மளால பார்க்க முடியுது. பொதுவாகவே இந்த நட்சத்திரத்தை சொல்லுவாங்க மூலம் அப்படின்னாலே இந்த திருமணத்தில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும். ஸோ இவங்களுடைய இந்த தசாபுத்தி பலன்களை பார்க்கலாம். திருமணத்தில் ஏகப்பட்ட பிரச்சனை வருது அப்படின்னு சொல்றதை விட இந்த நட்சத்திரத்தினுடைய சிறப்புகளை நிறைய பேர் புரிஞ்சுக்கிறது இல்லை. அதாவது நம் மூல நட்சத்திரத்தினுடைய பிறப்பின் ரகசியத்திலேயே அதை பத்தி தெளிவா சொல்லியிருந்தோம். நேயர்கள் அதை பார்த்தாங்கன்னா இன்னும் தெளிவா புரியும். காலச்சக்கரத்தினுடைய 9வது ராசி பாக்கிய ராசி தனுசு பகவானுடைய ஒரு ஆட்சி மூல திரிகோண வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நட்சத்திரம். ஞானக்காரகன் என்று சொல்லக்கூடிய கேது பகவானுடைய நட்சத்திரத்துல ஒன்று. அஸ்வினி மகம் மூலம் இது மூன்றுமே கேது பகவானுடைய நட்சத்திரம். உடைபடாத நட்சத்திரம். 27 நட்சத்திரங்களிலே முதன்மையான நட்சத்திரம் கேது பகவானுடைய நட்சத்திரத்தில் அஸ்வினி நட்சத்திரம் மேஷத்தில் இருக்கு. அடுத்த நட்சத்திரம் மக நட்சத்திரம் சிம்மத்தில் இருக்கு. அதற்கு அடுத்த நட்சத்திரம் தனுசுல இருக்கு. ஆக கேது பகவானுடைய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா 1, 5, 9. அப்ப ராசி திரிகோணங்களிலே இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நட்சத்திரம் தான் இந்த மூல நட்சத்திரம். இதுல பெரிய சிறப்புகள்லாம் இருக்குது. அதை நம்ம தவறாக புரிஞ்சுக்கிறோம். ஆண் மூலம் அரசாலும் பெண் மூலம் நிர்மூலம்லாம் அப்படிலாம் கிடையவே கிடையாது. அதாவது மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நிர்வாக திறமை கொண்டவர்களாக இருப்பார்கள். எந்த விஷயத்தையும் கொடுத்தீங்கனாலும் அந்த விஷயத்தை அப்படியே கற்றுக்கிட்டு, ஏன்னா தனுசு இல்லையா, குரு இல்லையா, இன்னொருத்தருக்கு உபதேசிக்கக்கூடிய குணம், இன்னொருத்தருக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய குணம். அதாவது நீங்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா தன்னிடம் கற்ற மாணவர்கள் எந்த உச்சத்தை வேணாலும் தொடலாம். ஆனால் அந்த குரு அப்படிங்கிற ஒரு மதிப்பு மரியாதைங்கிறது அவர் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அந்த ஆசானை பார்த்தவுடன் அடிபணியக்கூடிய ஒரு தன்மை வரும். அதுபோல மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை பார்த்த உடனே அவங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அவங்கள பார்த்தோன்னே கையெடுத்து கும்பிடணும்னு தோணும். அந்த அடிபடியக்கூடிய குணம் இயற்கையிலே ஒருத்தருக்கு. அதனால அவங்களுக்கு பயமா இருக்கு, ஐயோ மூல நட்சத்திரம் நம்மளை அடக்கி ஆளக்கூடிய நட்சத்திரம். அப்படி இல்லை. அன்பால் அடக்கி ஆளக்கூடிய நட்சத்திரம், தன்னுடைய ஞானத்தால் அடக்கி ஆளக்கூடிய நட்சத்திரம். அந்த ஞானத்துக்கு முன்னாடி எப்படிப்பட்ட விஷயமும் ஈடு கொடுக்காது. அவ்வளவு பெரிய அற்புதமான ஞானங்களும் ஆன்மீகமும் தெய்வீகமும் கலைகளும் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான வீடு. அந்த தனுசுல தான் ராகு பகவான் கூட கோதண்ட ராகுங்கிற ஒரு அம்சம் பெறார். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான அந்த தனுசுல அந்த மார்கழி மாதம் அப்படிங்கிறது ஒரு உகந்த மாதம். அந்த மாதம் பிறக்கக்கூடிய தனுசிலே இருக்கக்கூடிய ஒரு தெய்வீகமான நட்சத்திரம் இந்த மூல நட்சத்திரம். இந்த மூல நட்சத்திரத்தில் 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அவர்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய தசா புத்திகள் லக்னத்தை பொறுத்து சில சோதனைகளை கொடுக்கலாம், சில யோகங்களை கொடுக்கலாம். அப்படிதான் நம்ம தீர்வு பண்ணணுமே தவிர ஒட்டுமொத்தமாக மூல நட்சத்திரம் ஆகாத நட்சத்திரம், திருமண வாழ்க்கைக்கு உகந்த நட்சத்திரம் இல்லை அப்படின்னு சொல்லி முடிவுக்கு வரவே முடியாது. ரொம்ப அழகாக சொன்னீங்க சார், ரொம்ப பாசிட்டிவாக சொல்லியிருக்கீங்க இந்த மூல நட்சத்திரத்தை பற்றி. நிச்சயமாக இதை பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு பரவாயில்ல, நம்ம நட்சத்திரத்தில் இவ்வளோ சிறப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நிச்சயமாக நீங்கள் சொன்ன மாதிரி பார்ட் 1 வீடியோவை கண்டிப்பாக பார்க்கணும். இவங்களுடைய தசாபதி பலன்கள் எடுத்துக்கிட்டோம்னா இவங்களுடைய முதல் தசை என்ன ஸ்டார்ட் ஆகும்? பொதுவாக அந்த நட்சத்திரத்தில் நம்ம எதில் ஜனனம் எடுக்கிறோமோ அதுதான் நம்மளுடைய தசை முதல் திசையாக ஆரம்பமாகும். ராசியை பற்றி தெரியும். நட்சத்திரம் எதில் சஞ்சாரிக்கிறதோ அதுதான் ராசி. அப்போ மூல நட்சத்திரம் 4 பாதங்களுமே நம்ம குழப்ப வேண்டியதே இல்லை. தனுசில் இருக்குமா மகரத்தில் இருக்குமாங்கிறதுலாம் வேண்டியதில்லை. 4 பாதங்களும் முழுமையாக தனுசு ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம்.
அப்போ சந்திர பகவான் தனுசுல தான் இருப்பார். தனுசு ராசிக்கு அஷ்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரன் ராசி மேலே இருந்து மூலத்தில் பயணிக்கிறார். அதே நேரத்தில் தனுசு ராசியை பொறுத்தவரையும் குருவுக்கு நட்பு கிரகம் என்று சொல்லக்கூடிய சந்திரனாக இருப்பதனால அஷ்டமாதிபத்திய தோஷம் இல்லை அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. அப்போ குருவோட வீட்டில் இருக்கிறதுனால அந்த பிறக்கும் பொழுதே அந்த கேதுவினுடைய ஆதிக்கமும் குருவினுடைய ஆதிக்கமும் நிறைந்த ஒரு தெய்வீகத்தன்மை அவங்களிடத்துல இருக்கும். அந்த ஞானம் இருக்கும். கருவிலேயே ஒரு ஞானம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து அவங்க ரொம்ப பெற்றவங்களாக இருப்பாங்க. அதாவது இந்த கேதுங்கிறது முன்ஜென்ம நினைவுகள். அவங்க பிறக்கும் போதே பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த முன்ஜென்ம நினைவுகளும் அந்த தெய்வீகமான விஷயங்களும் ஒரு அமானுஷ்யமான சிந்தனைகளும் அவங்களுக்கு வந்து அந்த இயற்கையிலே இறைவன் கொடுத்த ஒரு வரம் அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் கேது அப்படின்னோடனே நம்ம எல்லாரும் என்ன நினச்சிடுறோம், அது வந்து கேதுனாலே கெடுத்துரும், கேதுனாலே வந்து உங்களுக்கு பாதிப்படைய செஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு விஷயத்தை தடுத்துரும், கிடைக்க விடாமல் நெருக்கடிக்கு ஆளாக்கும் அல்லது கொடுத்து பறிக்கும். உண்மைதான். ஆனாலும் கேது பகவான் குருவோட வீட்டில் இருக்கும்போது அந்த ராசியாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு நல்ல நிலையிலிருந்து அந்த கேதுவை பார்த்துறாருன்னு வச்சுக்கோங்களேன், கேள யோகம்னு சொல்லக்கூடிய அற்புதமான யோகம், கோடிக்கணக்கில் சம்பாதிக்கக்கூடிய கோடீஸ்வரர்களை உருவாக்கக்கூடிய ஒரு அற்புதமான யோகம் வந்து குருவும் கேதுவும் சேர்ந்திருந்தா அவங்க வாழ்க்கையில் என்னைக்கு இருந்தாலும் நேர்மையான வழியில், ஆன்மீக வழியில், அற வழியில் பெரிய மனிதன்கிற பேர் வாங்குறதும், பெரிய தொழிலதிபர்களாக மாறுவதும், லட்சியவாதிகளாக இருப்பதும், அந்த லட்சியவாதிகளாக இருந்து வழி நடத்துவதும், ஒரு படையையே வழிநடத்தி செல்லக்கூடிய குணமும் கொண்ட மூல நட்சத்திரக்காரர்களுக்கு அந்த குரு நல்ல அமைப்பில் இருந்தார், ராசியாதிபதி அம்சமாக உட்கார்ந்துருந்தார், இவங்க வாழ்க்கை பொன்னான வாழ்க்கையாக கேது திசை அடிப்படையிலேயே அமைஞ்சிரும். ஒருவேளை இந்த கேது பகவானுடைய அந்த அமைப்பில் இவங்க பிறந்து 7 வருஷம் கேது மகாதிசைன்னு வச்சுக்கோங்க. நம்ம இப்போ தோராயமாக பேசும்போது 1, 2, 3, 4 பாதங்களை பொறுத்து அந்த பிறப்பு ஜாதகத்தில் ராசி நவாம்ச கட்டத்திற்கு கீழாக தாயினுடைய கர்ப்பச்சல் நீக்கிய ஜனனகால இருப்பு திசை அப்படின்னு போட்டு கேது மகாதிசை இத்தனை வருஷம், இத்தனை மாதம், இத்தனை நாள் அப்படின்னு எழுதியிருக்கோம். 7 வருடமான கேது திசை உங்களுடைய பாதத்தை பொறுத்து அளவு குறையும். 1ஆம் பாதத்தில் பிறந்திருந்தா ஒரு 6.5 வருஷம், 2ஆம் பாதத்தில் பிறந்திருந்தா அதுக்கு கம்மி, 3ஆம் பாதத்தில் பிறந்திருந்தா அதுக்கு கம்மி, 4ஆவது பாதத்தில் பிறந்திருந்தா சில நாட்கள் சில மாதங்கள் மட்டுமே அந்த கேது திசை இருப்பதை நம்ம பார்க்குறோம். நம்ம தோராயமாக நம்ம நேயர்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு 5 வயசுன்னு நிப்பாட்டுவோம். ஒரு 4லிருந்து 5 வயது வரை உங்களுக்கு கேது மகாதிசை நடந்து முடிஞ்சிருக்கு. நீங்கள் பிறந்த குழந்தையா இருக்கும்போது அந்த கேது திசை வந்துச்சு. அந்த பிறந்த குழந்தை ஒரு தலைமை பண்புக்கு ஏங்குறது. ஏன்னு சொன்னா கேது அப்படின்னு சொன்னா பாம்பு தலை மனித உடலுங்க, கழுத்துக்கு மேற்பட்ட பகுதியில் 5 தலை சர்ப்பங்க. எனக்கு உடம்பு இருக்கியா, என் கழுத்துக்கு மேல அங்கீகாரம் இல்லை. எப்பயுமே தனுசு ராசிக்காரர்கள் தன்னுடைய அங்கீகாரத்திற்காக போராடக்கூடியவர்கள். அப்ப கேதுவனுடைய நட்சத்திரமான மூல நட்சத்திரத்தை பாக்கியமாக பெற்ற தனுசு ராசிக்காரர்கள் தன்னுடைய அங்கீகாரத்திற்காக, தன்னுடைய லட்சியத்திற்காக வாழ்நாள் முழுவதும் போராடி அந்த லட்சியத்தை வெற்றி பெறுவார்கள். அதற்கு கேது சின்ன வயசுலேயே இவர்களை தூண்டுவார். அதுதான் இளமையிலேயே கேது திசை அவர்களுக்கு வரும்போது அந்த ஆர்வமும் ஆசையும் வரும். அதே நேரத்தில் அந்த கேது பகவான் செவ்வாயினுடைய தொடர்பு, சூரிய பகவானுடைய தொடர்பு, பாவ கிரகங்களுடைய தொடர்பு இருக்கும்போது சின்ன வயசுலேயே குடும்பத்தை இழப்பது, பிரிவது, அப்பா பாசம் கிடைக்காம போயிடுறது, அம்மா பாசம் கிடைக்காம போயிடுறது, சொந்த பந்தத்தை விட்டு தனிமைப்படுத்தப்படுறது, நம்பிக்கை துரோகங்களுக்கு குடும்பமே ஆளாகிறது. நிறைய நல்ல பிறக்கும் போதே பெரிய வசதி வாய்ப்புகள் இருந்துச்சுங்க. ஆனால் கேது திசை வரும்போது அதெல்லாம் விட்டுட்டு நாங்கள் போக வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு ஆளானோம் அப்படின்னு சொல்லி அந்த கேது எதிர்மறையாக இருக்கும்போது இவங்களுடைய பந்த பாச பிணைப்பு இணைப்பு எல்லாத்தையும் கெடுப்பார் அப்படிங்கிற நிலை அப்போதான் வேலை செய்யுமே தவிர ஒட்டுமொத்தமாக கேது திசை கெடுத்துருங்கிறத சுய ஜாதகம் வச்சு தான் முடிவு பண்ண முடியுமே தவிர இந்த சிம்ம லக்னத்தில் ஒருத்தர் பிறக்கிறார், கடக லக்னத்தில் ஒருத்தர் பிறக்கிறார், கேது மகாதிசை நடந்துகிட்டு இருக்கு, ஐயோ கேது திசை ஆகவே ஆகாது அப்படிலாம் கிடையவே கிடையாது. நான் நிறைய ஜாதகங்களை பார்த்துருக்கேன். கடகம் சிம்ம லக்னங்களில் பிறந்து கேது திசை நடந்து நல்லா இருக்கவங்களையும் பார்க்குறோமே. காரணம் கேது நின்ற ஸ்தானாதிபதி ஆட்சி உச்சமாக இருக்கலாம், குருவினுடைய பார்வையில் இருக்கலாம், கேதுவுக்கு சாரம் கொடுத்தவன் நல்லா இருக்கலாம், நவாம்சத்தில் அங்கீசவான் நல்லா இருக்கலாம், ராசி கட்டத்தில் கேது ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்கும், பாவகத்தில் ஒரு கிரகம் மாறி நிற்கும். அதெல்லாம் இணைத்துத்தான் கேது யோகமா பாவகமான்னு சொல்ல முடியுமே தவிர ஒட்டுமொத்தமாக கேது திசை நடக்குது குடும்பம் கெட்டு போயிருன்னு சொன்னால் அது ஒரு முட்டாள்தனமான கணிப்பு அப்படின்னு சொல்லலாம். அப்போ கேதுவும் நல்லது செய்வார் சுய ஜாதகத்தை பொறுத்து. நிச்சயமா இவங்களுக்கு கேது வந்து நல்லதே பண்ணட்டும். அதே மாதிரி இந்த சின்ன வயசுலயே தேவாரம், திருவாசகம் இந்த மாதிரியான பாடல்களை பாடுறது, தெய்வீகமா இருக்கிறது எல்லாம் இவங்க தானா சார்? அது உண்மைதான். அதாவது நான் என்ன சொல்றேன்னா, இப்போ உங்களுக்கு ஒரு மூல நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறந்திருக்கு, இப்போதான் பிறந்திருக்கு, 6 மாசம் ஆகுது, 1 வருஷம் இருக்குன்னா ஐயோ மூல நட்சத்திரம் எடுத்தோடனே நெகட்டிவா அம்மாவை பாதிக்குமா, அப்பாவை பாதிக்குமா, குடும்பத்திற்கு ஆகாதா அப்படி பார்க்கறத விட இது ஞான குழந்தை, தெய்வீக குழந்தை, தெய்வ அம்சங்கள் பெற்ற குழந்தை. அப்போ ஆன்மீக பாதையில் நீங்கள் கொஞ்சம் அந்த சின்ன வயசுலேயே இவங்களை நீங்கள் கனெக்ட் பண்ணும்போது அந்த பூர்வ ஜென்ம நினைவுகளும் அந்த மகான்களுடைய தொடர்பும் அவங்களுக்கு கிடைத்து அவங்க வந்து ஒரு தெய்வீகத்தோட ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோடு அவங்க குடும்பத்துக்குள்ளே, ஏன்னா குழந்தையும் தெய்வமும் ஒன்று, அதில் மூல நட்சத்திரத்தில் பிறந்த தெய்வீக குழந்தை வீட்டுக்குள்ளே தெய்வமே நடமாடுவது போன்று. அப்படி எடுக்கும்போது தேவாரம், திருவாசகம், ஆன்மீகம், பகவத்கீதை பிச்சை எடுத்துருவாங்க. மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அவ்வளவு கரைத்து குடித்தவர்களாக இருப்பார்கள்.
அடுத்த தசை வந்து சுக்கிரதசை, அதுவும் 20 ஆண்டுகள், அதுவும் சின்ன வயசுலயே வருது. சுக்கிரதசைனால எல்லாருமே சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு எப்படி இருக்கும் சார்? சுக்கிர பகவானுடைய திசையில சூப்பர்னு சொல்ற மாதிரி அதே நேரத்துல சின்ன வயதுல வருது, அதனால குட்டி சுக்கிரன் குடும்பத்திற்கு ஆகாது, கெட்டி தங்கத்தையும் கரைச்சிருமா அப்படின்லாம் நிறைய நீங்க ஜாதகம் பார்க்கும்போது இப்படி ஒரு பழமொழி வந்துகிட்டே இருக்கும். எடுத்தோடனே பழமொழிக்கு பஞ்சம் இருக்காது. மூல நட்சத்திரம் ஆண் மூலம் அரசாலும் பெண் மூலம் நிர்மூலம் குட்டி சுக்கிரன் குடும்பத்துக்கு ஆகாது, அதெல்லாம் ஒரு பக்கம் தள்ளி வச்சுட்டு நிதர்சனத்துக்கு வருவோம். அப்ப சுக்கிர பகவானுடைய திசை இவர்களுக்கு எல்லாரும் வராதா அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. இவங்களுக்கு இளமையில 20 வருடமும் சுக்கிர திசை வருது. கேது பகவானுடைய ஞானத்திற்கு பிறகு சுக்கிர பகவானுடைய அழகான ஒரு அற்புதமான ஒரு ஆரோக்கியமான ஒரு தசை இவர்களுக்கு வருது. சின்ன வயசுலேயே துள்ளி குதிக்கக்கூடிய அந்த பருவத்தில் இவர்களுக்கு சுக்கிர தசை வரும்போது எல்லோரும் எடுத்து கொஞ்சம் விதமாக நடந்துக்குருவாங்க. ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, சுக்கிரனாலே அழகுங்க, சுக்கிரனாலே ஒரு நறுமணம். அந்த அழகும் அந்த நறுமணமும் அந்த தெய்வீகத்தோடு சேரும்போது அதோட தன்மையே வேற மாதிரி போயிடும். அப்போ அந்த ஞானம் என்று சொல்லக்கூடிய கேதுவினுடைய அம்சமோ, குருவோட வீட்டில் இருக்கக்கூடிய அந்த ஒழுக்கத்தினுடைய அம்சமோ, சுக்கிரனுடைய அந்த அழகினுடைய அம்சமோ இவங்களை பார்க்கும்போதே வசீகரம். இவங்கள்ட்ட பேசும்போதே ஒரு தெய்வீக சக்தி அப்படின்னு சொல்கிற மாதிரி. அதுலேயும் அந்த தனுசு மூலத்தில் பிறந்து ஒரு பெண் குழந்தை பிறந்து அந்த சின்ன வயசில் அழகாக ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு ஒரு கொலுசு போட்டு ஒரு சின்னதாக ஒரு பொட்டு வச்சு கன்னத்தில் ஒரு மை வச்சு அப்படி வீட்டுக்குள்ளே பேசும்போது அந்த குழந்தை ரூபத்தில் அந்த பாலாம்பிகையே வந்தது போல், அந்த குழந்தை ரூபத்தில் அந்த சக்தி தேவியே வந்தது போல், அந்த குழந்தை ரூபத்தில் லலிதாம்பிகையே வந்தது போல் ஒரு வீட்டுக்குள்ளே வந்து ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்கும். அந்த குழந்தைய பார்த்துட்டு போனாலே எல்லா காரியமும் வெற்றியாகுங்கிற மாதிரி இருக்கும். அப்படி ஒரு அழகாக அந்த சின்ன வயசில் ஒரு எடுத்த இடத்துல வச்ச இடத்துல எல்லாம் நம்ம ஆளுகளுக்கு வைக்க தெரியாது. சும்மா சின்ன பிள்ளையா இருந்தாலும் சரி, பெரிய பிள்ளையா இருந்தாலும் சரி, சேட்டை பயங்கரமான சேட்டை, சுட்டி இதெல்லாம் கடுமையாக பண்ணுவாங்க. ரொம்ப சூப்பராக பண்ணுவாங்க. அது கூட ரசிக்கும் விதமாக இருக்கும். அப்படியே கடந்து ஒரு 10-15 வயது வரை அந்த சுக்கிரதசை சின்ன வயசில் எல்லோரும் ரசிக்கும் விதமாக இருக்கும். அழகு இருக்கிற இடத்துல தான் ஆபத்து இருக்குன்னு சொல்லுவாங்க. நம்ம ஆளுகளுக்கு அழகோடு சேர்ந்து ஆன்மீகமும் இருக்குது, நம்ம ஆளுகளுக்கு அழகோடு சேர்ந்து தெய்வீகமும் இருக்குது, நம்ம ஆளுகளுக்கு அழகோடு சேர்ந்து நளினமும் இருக்குது, நம்ம ஆளுகளுக்கு அழகோடு சேர்ந்து புகழும் இருக்குது. அப்படிப்பட்ட மூல நட்சத்திரக்காரர்கள் கல்லூரி படிப்பு உயர் படிப்புக்கு போகும்போது அப்படியே பார்த்தோன்னே வசீகரிக்கிற மாதிரி, பார்த்தோன்னே பேசணுன்னே பிடிக்கிற மாதிரி அவங்க நடந்துக்கிறதும், சுக்கிரதசை நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால உள்ளுக்குள்ளே அந்த சுக்கிரனோட தன்மையும், கேது நடந்துகிட்டு இருக்கனால உள்ளுக்குள்ள அந்த ஞானத்தோட தன்மையும், குருவோட வீட்டில் இருக்கிறதுனால அப்படியே அந்த மெச்சூரிட்டிங்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த முகத்தில் தெரியுங்க, அவங்க பேச்சில் தெரியும், அவங்க செயலில் தெரியும், அவங்க நடவடிக்கையில் தெரியும். அப்படிப்பட்டவர்கள் திடீர்னு பார்த்தீங்கன்னா திருமணம் முடிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு இந்த சுக்கிரன் தள்ளிடுவார். ஏன் சுக்கிரன் திருமணம் முடிக்க வேண்டிய நிலைக்கு தள்ளுறார்? ராகுவினுடைய பார்வை சேர்க்கை இருக்கும்போது, அந்த சுக்கிரனுக்கு செவ்வாய் எங்கிருந்தாவது தொடர்பு கொள்ளும் பொழுது, சுக்கிரனுடைய நட்சத்திரத்திலே செவ்வாய் இருக்கும்போது, செவ்வாயினுடைய நட்சத்திரத்திலே சுக்கிரன் இருக்கும்போது, இந்த தனுசு மூலத்தில் பிறந்தவர்கள் இளம் வயதில் காதல் வயப்பட வேண்டிய நிர்பந்தத்திற்கு அந்த செவ்வாய் இவர்களுக்கு தைரியத்தை கொடுக்குறார். அப்போ அந்த நேரத்தில் இவங்க ஒரு அது பார்த்தீங்கன்னா படிக்கிற வயசில் வந்துட்டு அந்த லவ் அஃபெக்ஷனும் இருக்கும், அதே நேரத்தில் எதிர்காலத்தை பற்றிய சிந்தனையும் இருக்கும். தனுசுங்கிறதுனால ஒரு பக்கம் குடும்ப பெருமையும் நினைக்க வேண்டியது இருக்கும், அப்பா அம்மாவுக்கு பயந்தும் நடுங்க வேண்டியது இருக்கும், அப்பா அம்மாவும் இந்த செய்தியை கேட்டுட்டு எப்படி டீல் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும். ஏன்னா ஒரு 10-15 வயது வரை செல்லமாக வளர்ந்துட்டு அதுக்கப்புறம் இப்படி ஒரு பிரச்சனையில் போய் இவங்க சிக்கும்போது இது நல்லா இருக்குமா அப்படின்னு எடுத்துகிட்டு பார்க்க வேண்டிய நிர்பந்தம். அப்படி இல்லைன்னு சொன்னால் இந்த புள்ள வந்து பையன் வந்து இப்படி கெட்டு போயிடுவானே, அதனால சீக்கிரமாக கல்யாணம் முடிச்சிருவோமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிர்பந்தம். அப்படி இல்லைன்னு சொன்னால் இவங்களுக்கு இதுவாகவே அந்த இயற்கையே கொண்டு போய் அந்த சுக்கிரதசை ஒரு 25 வயதுக்குள்ளே முடியுதுன்னு சொன்னால் இப்படி ஒரு வாழ்க்கை பந்தத்துக்குள்ள ஏற்படுத்தி விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கு. சில ஜாதகங்கள்ல சுக்கிரனும் பாதிக்கப்பட்டு இருந்து அந்த ஜாதகர்களுக்கு அந்த தசை நடந்தும் போது அந்த மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மாமனார் ஆகாது, மாமியார் ஆகாது, அதாகாது இதாகாதுன்னு சொல்லி இயற்கையிலே இவங்க கல்யாணம் முடிக்கணும்னு நினைச்சாலும் கூட அது தள்ளி போறதற்கான காரணம் இந்த நட்சத்திரம் மட்டும் கிடையாது, மற்ற இதர பாவகங்களும் சேர்ந்து தான். ஏன்னா தனுசு ராசின்னு வரும்போது ராசிக்கு 2ஆம் இடத்து குடும்ப ஸ்தானாதிபதி சனி என்ன நிலையில இருக்கிறார், உங்க லக்னத்திற்கு 2ஆம் இடத்து குடும்ப ஸ்தானாதிபதி என்ன நிலையில இருக்கிறார், தனுசு ராசிக்கு 7ஆம் அதிபதி புதன் என்ன அம்சத்துல இருக்கிறார், உங்க லக்னத்திற்கு 7ஆம் பாவகாதிபதி, உதாரணத்துக்கு நீங்க ஒரு விருச்சிக லக்னம் 7ஆம் பாவகாதிபதி சுக்கிரன் என்ன நிலையில இருக்கிறார், அந்த நேரத்தில் சுக்கிரதசை நடக்கும்போது உங்களுடைய நிலை என்னவா இருக்கு, அப்படி சீர்தூக்கி பார்த்த பின்பு தான் திருமண பந்தத்துக்குள்ள அவங்க போக முடியும். அதனால திருமண வாழ்க்கையில சில தடைகளும்
இவர்களுக்கு வரலாம். இந்த அழகு போய் எங்கேயோ ஒரு இடத்துல, சேரக்கூடாத இடத்துல, எங்கேயோ போய் மாட்டக்கூடாத இடத்துல, எங்கேயோ போய் இருக்கக்கூடாத இடத்துல, மதிப்பு தெரியாத இடத்திலே இந்த தேரை போய் நிறுத்தின மாதிரி இதை கொண்டு போய் நிறுத்த வேண்டிய நிர்பந்தத்தை, முச்சந்தியில் நிற்க வேண்டிய நிர்பந்தத்தை சுக்கிர பகவான் இவர்களுக்கு இளம் வயதிலேயே ஏற்படுத்தி விடுகிறார். ஆனா தேர் வந்து எங்க நின்னாலும் தேர் தானே சார்? எங்க நின்னாலும் தேர் தான். கோவில்ல திருவிழா நடந்தா தானே தேருக்கு மதிப்பு. வடம் பிடிச்சு இழுத்தா தானே தேருக்கு மதிப்பு. அப்ப சுவாமியை ஏற்றி வைத்தா தானே தேருக்கு மதிப்பு. அப்ப அந்த தனுசு ராசிக்காரர்கள், மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், அந்த தேரில் இருக்கக்கூடிய ஒரு சுவாமி போன்று வளம் வரணும்னா இவர்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய தசாபலன்கள் நிச்சயமா உறுதுணையா இருக்கணும். அப்பதான் வளம் வர முடியும். சரி, அப்படி இவங்களை அடுத்த கட்ட நகர்வுக்கு எடுத்துட்டு போற தசை என்ன தசை? பொதுவாக ஒரு 25 வயதுன்னு நான் இப்போ தோராயமா சொல்லியிருக்கேன் இல்லையா? இதுல வந்து உங்களுக்கு கேது திசை ஒரு வயசுலேயே முடிஞ்சிருச்சுன்னா, எனக்கு தான் 21 வயசுலேயே சூரிய திசை வந்துருச்சேன்னு சொல்ல முடியாது. ஒரு மத்தியமமா சொல்றோம். இதற்கு அடுத்த திசை வந்து சூரிய பகவானுடைய தசை. இந்த தசை 6 வருஷ காலம் இவர்களுக்கு நடக்கும். அளவுல சின்னதுங்க, பாக்கியத்துல பெருசுங்க. ஏன்னா தனுசு ராசிக்கு 9 குடைய பாக்யவான், பாக்யாதிபதி, காலச்சக்கரத்திற்கு 5 குடைய பூர்வ புண்ணியாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சூரிய பகவானுடைய தசாபலன் இவர்களுக்கு நடக்கும். ஆனால் இவர்களுடைய நட்சத்திரநாதனான கேதுவிற்கு சூரியன் பகை கிரகம் இல்லையா? அப்போ சூரிய பகவான் நல்ல அம்சங்களில் கண்டிப்பாக இருக்கணும் இல்லையா? பொதுவாக சூரியனும் புதனும் ஒரு ஜாதகத்தில் இணைந்து பயணிக்கும்னு சொல்லுவாங்க. அந்த சூரியன் புதன் சேரும்போது புதாதிபத்திய யோகம்னு சொல்லுவாங்க. தனுசு ராசிக்கு சூரியன் புதன் சேரும்போது தர்ம கர்மாதிபதி யோகம்னு சொல்லுவாங்க. அப்படி தர்ம கர்மாதிபதி யோகமெல்லாம் இவங்க ஜாதகத்தில் இருந்து அது லக்னத்திற்கு ஃபேவராக அந்த சூரியன் அமர்ந்து, நான் ஒரு சூரியனுக்கு ஒரு ஆகாத லக்னத்தில் பிறந்திருக்கேன். சூரிய பகவானுடைய ஆகாத லக்னம்னா ஒரு மகரம் கும்பம்னு உதாரணத்துக்கு வச்சுக்கோங்க. அந்த சூரியன் ஆட்சி உச்சமாக பெறுறார். அப்போதைக்கு எனக்கு தர்ம கர்மாதிபதி யோகம் வேலை செய்யுமானா அப்பையும் வேலை செய்யும். ஜாதகத்தில் இருக்கிற இதர அம்சங்களை பொறுத்து வேலை செய்யாமல் போயிடாது. அப்போ அந்த மாதிரி சூரியன் புதன் ஒரு நல்ல யோகத்தில் இருந்தால் அந்த சின்ன வயசுலேயே அரசு அங்கீகாரமான பெரிய பொறுப்புகளுக்கு போயிடுறது. பார்க்குறதுக்கு வயது கம்மியாக இருக்கும், நீதிபதியாக இருப்பாங்க. அந்த நேரத்தில் ஐஏஎஸ் எழுதி பெரிய கலெக்டராக ஆகிடுவாங்க. அந்த நேரத்தில் ஒரு வட்டார வளர்ச்சி அலுவலராக இருப்பாங்க, பிரசிடென்ட் ஆகிடுவாங்க. அரசியலில் போய் பெரிய பதவிகளை பெறக்கூடியவங்களாக இருப்பாங்க அந்த சின்ன வயசுலேயே. ஏன்னா மூல நட்சத்திரங்கிறது நிர்வாகத்திறன் கொண்ட நட்சத்திரமாக இருக்கிறதுனால அனைத்து நிர்வாகத்திறனையும் எடுத்து கையாளக்கூடிய ஒரு குணம் இயற்கையிலே இறைவன் இவர்களுக்கு கொடுத்துட்றார். அந்த சூரியன் வரும்போது ஆளுமை பண்பும், தனித்திறனும், தலைமை பண்பும், தன்னிகரில்லா அந்த பெருமையும் இவர்களுக்கு நிச்சயம் உருவாகும். அதே நேரத்தில் சூரியன் பாதிப்பாக இருக்கிறார்னு வச்சுக்கோங்களேன், நீசமடைகிறார், ராகு கேது தொடர்புகளில் இருக்கிறார், கவலைப்பட வேண்டியதில்லை. உங்கள் லக்னத்துக்கு சூரியன் பாவராக இருந்து ரீசமாக இருந்து ராகு கேது தொடர்பில் பட்டால் கெட்டவன் கிட்டிடும் ராஜயோகம் தானே. கெடுதலை கொடுக்கக்கூடியவர் போய் கெட்டு போயிடுறாரு, யோகம் கிடைக்கும் இல்லையா? உங்களுக்கு கோச்சார பலன்கள் ராசியை வச்சு பார்க்கணும், பிறப்பு ஜனன ஜாதக பலன்கள் லக்னத்தை வச்சு பார்க்கணும். ரெண்டையும் மட்டும் குழப்பிக்க கூடாது. கோச்சார பலன்கள் எனக்கு 100% நல்லா இருக்கும்பாங்க, லக்னத்தின் பலன்கள் அது பிரச்சனையாக இருக்கும். ஆக ஜனன ஜாதகம் பார்க்கும் பொழுது லக்கணத்தின் அடிப்படையில் நீங்கள் தனுசு ராசி மூல நட்சத்திரம், உங்கள் லக்னம் என்ன, உங்கள் லக்னத்திற்கு சூரியன் யார், உடனே சூரியன் எனக்கு கெட்டு போயிட்டார், உங்கள் லக்னத்துக்கு கெட்டிருந்தா நல்லதுங்க. உங்கள் லக்னத்துக்கு சூரியன் யோகர், அப்படி கெடக்கூடாது. அவர் யோகரா இருந்தா நான் சொல்ற யோக பலன். உங்க லக்னத்துக்கு சூரியன் அசுபர் கெட்டுட்டால் அப்பையும் யோக பலன். அவங்க லக்னத்துக்கு சூரியன் யோகாதிபதி கெட்டு போயிட்டார், யோகம் இல்ல. அப்போ எந்த தசையுமே யோகமா இல்லையாங்கிறது ஜாதகத்தை வச்சு நிச்சயமா ஜனன ஜாதகத்துல அந்த சூரிய பகவானுடைய அமைப்பு எப்படி இருக்கு அப்படிங்கிறத வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும். ஒருவேளை நெகட்டிவா இருந்தா என்ன சார் பண்ணணும்? சூரியன் வந்து பித்துர்காரகன், தந்தையை குறிகாட்டக்கூடிய கிரகம். அப்பாவை பிரிகிறது அல்லது இழக்கிறது, அப்பா பாசம் கிடைக்காம போயிடுறது, அப்பா அம்மா தனிமைப்படுறது. அதே நேரத்தில் கவர்மெண்ட் சைட்ல இருந்து பிரச்சனை வருது. ஒரு பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்ணேன் கிடைக்கல, ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணேன் கிடைக்கல, கவர்மெண்ட் வேலை கிடைக்கும்னு நினைச்சிட்டு நிதர்சனமான வாழ்க்கையை இழந்து விட்டேன். நான் வந்து வீட்டில் எவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணுறாங்க, அடுத்த வேலைக்கு போப்பான்னு சொல்கிறாங்க, ஆனால் நான் கவர்மெண்ட் வேலைக்கு தான் போவேன்னு உட்காந்துருக்கேன் அப்படின்னு இவங்க அடம் பிடிக்கிறது. அல்லது இவங்களுக்கு ஏதோ ஒரு வேலைக்கு போகணும்னு என்ன இருக்கும், வீட்டில் இருக்கிறவங்க இல்லை நீ வந்து அரசு வேலைக்கு தான் போகணும், பெரிய பொறுப்பு வர்றதுக்கு உன் ஜாதகத்தில் அமைப்பு இருக்குது, சூரியன் வந்துட்டாருன்னு இவங்க சொல்கிறது. இப்படி அந்த வாழ்க்கையில் செட்டில் ஆக வேண்டிய வயசில் இந்த சூரியன் வந்து ஒரு குழப்பம் கொடுப்பாரு பாருங்க. அரசு வேலைக்கு போகிறதா அல்லது ப்ரைவேட் வேலைக்கு போகிறதா அல்லது இதே இடத்துல இருக்கிறதா வெளிநாடு போகிறதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இமேஜ். சூரியன் அப்படிங்கிறது கௌரவம். சூரியன் அப்படின்னு வரும்போது நம்ம கௌரவம் எங்கே கெட்டு போயிடுமா? அதுவும் அந்த நேரத்தில் வீட்டில் இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, உன் கூட படித்தவங்களாம் வேலைக்கு போயிட்டான், உன் கூட படித்தவனுக்குலாம் கல்யாணம் ஆகிடுச்சு, மூல நட்சத்திரத்தில் பிள்ளை பத்துக்கிட்டு நான் படுற பாடு இருக்குதே அப்படிம்பாங்க பெண்ணை பெற்றவர்கள். ஏன்னு சொன்னால் நம்ம பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மூல நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதத்தில் பிறந்திருந்தாலும் இது வந்து அதுலேயும் நிறைய விதிவிலக்குகள்லாம் இருக்குது. இருந்தாலும் கூட மூல நட்சத்திரம் மாமனாருக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு இங்கே கல்யாண வாழ்க்கையும் செட்டில் ஆகாமல் வேலையும் செட்டில் ஆகாமல் ரெண்டுக்கு இடையில மாட்டிக்கிட்டு ஒரு குழப்பமாகி எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியாமல் ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேஜில் இவங்க இருப்பாங்க. அப்படிப்பட்ட நேரத்தில் உங்கள் ஜாதகத்தில் தொழில் பாவகம்னே ஒரு பாவகம் இருக்கும்.
அது லக்னத்திற்கு 10ஆம் இடம். அந்த லக்னத்திற்கு 10ஆம் பாவகாதிபதி வலுவா இருக்கிறாரா, ராசிக்கு 10ஆம் பாவகாதிபதி வலுவா இருக்கிறாரா, லக்னத்திற்கு 10ஆம் பாவகாதிபதி நவாம்சத்துல என்ன நிலையில இருக்கிறார், அதை எந்த கிரகம் பார்க்குது, அந்த பார்க்கக்கூடிய கிரகம் சரராசியில இருந்து பார்க்குதா, ஸ்திர ராசியில இருந்து பார்க்குதா, உபயராசிகளில் இருந்து பார்க்குதா, உங்க லக்னத்திற்கு 6 குடைவன் வலுவாக இருந்து அந்த இடத்தை பார்க்கிறாரா, 8 9 குடைவன் வலுவா இருந்து பார்க்கிறாரா, 12ஆம் இடத்த அதிபதி வலுவா இருந்து பார்க்கிறார பொறுத்து தான் நீங்க இந்தியாவில் இருப்பீங்களா, வெளிநாட்டில் இருப்பீங்களா, அரசு வேலையில் இருப்பீங்களா, அல்லது நீங்க சொந்த தொழில் செய்வீங்களாங்கிறத சுய ஜாதகம் தீர்மானிக்கும். அது தெரியாம நான் கவர்மெண்ட் வேலைக்கு தான் போவேன், நான் வேலைக்கு போயிட்டு தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு இந்த தனுசு மூலத்தில் பிறந்தவர்கள் சொல்லி முடிப்பதற்குள்ளாகவே உங்களுக்கு 32 வயசு வந்துடும். அப்படிதான் சிக்கிக்கிறது. எங்க வச்சு பிரச்சனையை கொடுக்குது அப்படின்னா, இந்த பிறக்கும்போது கேது, அதுக்கப்புறம் சுக்கிரன், அதுக்கப்புறம் சூரியன் வரும்போது தான் இந்த டிசிஷன் எடுக்கிறதுல தான் இவர்களுக்கு பிரச்சனையே வந்து கல்யாண வயசு ஸ்டேஜ் தாண்டி போய் 30ல் நின்றுக்கிட்டு இந்த பக்கமா அந்த பக்கமாங்கிற ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவார். அதனால தான் நிறைய மூல நட்சத்திரக்காரர்களுக்கு திருமண தடை உருவாகிறது. சார், அப்போ வந்து வெளிநாட்டில் வேலை பார்க்கறதுக்கும் சொந்த தொழில் பண்ணுறதுக்கும் கவர்மெண்ட் ஜாப் பண்ணுறதுக்குமே இந்த ஜாதகத்தினுடைய அமைப்பு தான் காரணம். நிச்சயமா நிறைய அதில் உள்ள விதிகள் தான் காரணம். சரி, இப்போது திருமணம் ஆனவங்களுக்கும் பிரச்சனை அப்படிங்கிறீங்க. இந்த மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த 31 32 வயசு வரைக்கும் திருமணம் ஆகலைன்னா இப்போ அடுத்து நடக்கக்கூடிய சந்திர தசையாவது உங்களுக்கு திருமணம் ஆகுமா? நிச்சயமா. அதாவது திருமணம் ஆனவங்களுக்குமே சில பிரச்சனைகளோட காரணம் என்னன்னு சொன்னோன்னா, சுக்கிரனில் நீங்கள் டிசைட் பண்ணுறது தான் உங்கள் வாழ்க்கையவே தீர்மானிக்குது இல்லையா. நான் சுக்கிரனில் வந்து நீங்கள் அப்படியே கொஞ்சம் தடுமாறினீங்கன்னா அது சூரியன் வரையுமே வந்துடும். இல்லை அதில் உங்களுக்கு நடக்கவே இல்லை, சரி சூரியனில் ஒரு செட்டில் ஆகிட்டு பண்ணுவோன்னு நினைப்பாங்க. அதுக்கப்புறம் சந்திரன் வரும்போது சந்திர மகாதிசை வந்து 10 வருடம் இருக்கக்கூடிய திசைங்க. சந்திரன் வந்து தனுசு ராசிக்கு அஷ்டமாதிபதியாக வர்றார். அஷ்டமாதிபதினு சொன்னால் அவமானங்கள், கஷ்டம், துன்பம் அதெல்லாம் கொடுப்பாரான்னு கேட்டால் ராசி மேலேயே வந்து உட்கார்றார், மூல நட்சத்திரம் வாங்கி உட்கார்வார். தனுசு ராசிக்கு அஷ்டமாதிபத்திய தோஷம் இல்லை அப்படின்னு சில நூல்களில் ஞானிகள் சொல்லியிருக்கிறாங்க. ஆனாலும் கூட ஒரு அழுத்தம் இருக்கும். அந்த சந்திர திசைங்கிறது மனசை குறிகாட்டக்கூடிய திசை. இவங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வாழ்க்கையை வந்து எப்படியாவது வாழ்ந்துடணும், இழுத்து பிடிச்சி கொண்டு போயிடணும், நமக்குன்னு ஒரு குழந்தை வேணும், நமக்குன்னு ஒரு கௌரவம் வேணும், அங்கீகாரம் வேணும் தானே எல்லாரும் நினைப்பாங்க. தனுசு ராசியை பொறுத்தவரையும் அந்த மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மனசில் நிறைய காயம் இருக்கும், வலி இருக்கும். அந்த காயத்தையும் வலியையும் யார்ட்டையும் காட்டிக்க கூடாதுன்னு நினைப்பாங்க. எல்லாருக்கும் ஒரு குரு வந்து ஒரு தியாக மனப்பான்மை கொண்ட கிரகம், விட்டு கொடுக்கக்கூடிய கிரகம், இறங்கி போகக்கூடிய கிரகம், மன்னிக்கக்கூடிய கிரகம். அப்படிப்பட்ட அந்த குரு பகவானுடைய அம்சமாக பெற்ற தனுசு மூலத்திலே பிறந்தவர்கள் விட்டு கொடுப்பதும், மன்னிப்பதும், மறந்து போவதும். எல்லோருக்கும் கஷ்டம் வந்துச்சுன்னா மனசில் இருக்கிற கஷ்டம் முகத்தில் தெரியும், அந்த கண்ணு காமிச்சு கொடுத்துரும், முகம் சோர்வாக காமிச்சு கொடுத்துரும். ஆனால் தனுசு மூலத்திலே பிறந்தவர்கள் உள்ளுக்குள்ள 1008 கண்ணீரை வடித்து கொண்டு இருந்தாலும் கூட அந்த ஞானக்காரகன் கேதுவினுடைய நட்சத்திரத்தில் பிறந்ததுனால மெச்சூரிட்டியாக தன்னுடைய கஷ்டத்தை, தனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலைங்கிறத வீட்டில் காட்ட மாட்டாங்க. ஏன் அப்படின்னு கேட்டால் அம்மா அப்பா மனசு கஷ்டப்படுமே அப்படின்னு. தனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஆனால் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை இருக்குது, ஆணாக இருந்தாலும் பிரச்சனை இருக்குது, பெண்ணாக இருந்தாலும் பிரச்சனை இருக்குன்னா அதை சொந்த உறவுகளுக்குள்ளே தெரியக்கூடாது, சுய கௌரவம் பார்க்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையை அந்த சந்திரன் கொடுத்து ஒரு அழுத்தத்தை மனசுக்குள்ளேயே அவர்களுக்கு கொடுக்குறார். அந்த நேரத்தில் தான் அவர்களுக்கு 8ஆம் இடத்தினுடைய தசை நடக்குது. ராசிப்படி நான் சொல்கிறேன், லக்னத்தின்படி எத்தனாம் அதிபதியாக சந்திரன் வர்றாருன்னு தெரியல. இப்போ மீன லக்னமாக இருந்தால் 5ஆம் அதிபதியாக வருவார், விருச்சிக லக்னமாக இருந்தால் பாக்கியாதிபதியாக வருவார், அதே நேரத்தில் ஸ்திரத்துக்கு பாதகாதிபதியாக போயிடுவார். அப்படி நுணுக்கங்கள் இருக்குது. அப்படி வரும்போது ஊரை விட்டு போயிடலாம் ஐயா. அதாவது வள்ளுவர் ஒரு இதில் சொல்லியிருப்பார், ரொம்ப வந்து ஒரு தன்னுடைய சோகமும் தன்னுடைய கஷ்டமும் தன்னுடைய மரியாதையும் இழந்தவர்கள் அந்த ஊரிலேயே இருக்க மாட்டாங்களாம், அதை விட்டு வெளியில் போயிடுவாங்களாம். அப்படின்னு சொல்லிட்டு ஊரை விட்டு போயிடலாம்யா, வெளியில் போய் வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயாவது ஒரு இடத்தில் போய் அங்கேயும் நிலைநிறுத்துவர்கள் தனுசு மூலத்திலே பிறந்தவர்கள். அப்படி வரும்போது அவங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த சந்திரனுக்கு இடையில மாட்டிக்கிட்டு அந்த மனசு படாத பாடு பட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த நேரத்தில் தான் அந்த சந்திரனையுமே நாங்கள் 2 பிரிவாக பிரித்து சொல்லுவோம். உங்கள் ஜாதகத்தில் வளர்புரை சந்திரனாக பிறந்திருக்கிறீர்களா, சுக்லபட்சம் அப்படின்னு எழுதியிருக்கும். தேய்பிரை சந்திரனாக பிறந்திருக்கிறீர்களா, கிருஷ்ணபட்சம்னு எழுதியிருக்கும். அதை பொறுத்து தான் அந்த சந்திரனுடைய நிலையை நம்ம வந்து தீர்மானிக்க முடியும். உங்களுக்கு தனுசில் சந்திரன் இருப்பார், அதோட யார் இருக்கா, அதை யார் பார்க்குறா, கேதுவோட சேர்ந்துருக்கிறாரா மனசு எப்பயுமே ஒரு பதட்டமாகவே இருக்கும், ராகுவோட சேர்ந்துருக்கிறாரா மனசு எப்பயுமே ஸ்பீடாக இருக்கும், சனியோட சேர்ந்துருக்கிறாரா மனசு எப்பயுமே சஞ்சலமாக இருக்கும், புதனோட சேர்ந்துருக்கிறாரா மனசு எப்பயுமே ஏதாவது கற்றுக்கணும்னு தோணும், குருவோட சேர்ந்துருக்கிறாரா குருச்சந்திர யோகம் பெற்று நிறைய ஆன்மீகமும் தெய்வீகமும் கோவிலும் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி பார்க்கும்போது சூரியனுக்கு நேர் எதிரில் இருக்கிறாரா, பௌர்ணமி யோகத்தில் இருக்கிறாரா, சூரியனோட இணைந்த அமாவாசை யோகத்தில் இருக்கிறாரா, அல்லது கிரகணப்பட்டு இருக்கிறாரா, இப்படி தாங்க சந்திர திசையை வந்து தனுசு மூலத்திலே பிறந்தவர்களுக்கு தீர்மானிக்கணுமே தவிர
வெறும் சந்திர திசை உங்களுக்கு வந்து நல்லதை கொடுக்க போகுது கெட்டதை கொடுக்க போகுதுன்னு சொன்னால் அந்த நல்லதை கொடுக்க போகுதுன்னு நினச்சி நீங்கள் தான் ஏமாற போகிறீங்க, கெட்டதை கொடுக்க போகுதுன்னு நினச்சி நல்லதை வரவிடாமல் தடுத்துக்கவும் போகிறீங்க. அப்போ சந்திரனை தீர்மானிப்பது சுய ஜாதகம் மட்டுமே. ஓ, இந்த சந்திர தசையிலையுமே வந்து அவங்க நிறைய கஷ்டத்துக்கு ஆளாகிறாங்க. ஆனால் வெளியில் காட்டிக்காமல் உள்ளுக்குள்ளேயே கஷ்டப்படுறதுலாம் வந்து அதை அனுபவிக்கிறவங்களுக்கு தான் சார் அது தெரியும். அதுவும் வந்து மூலம் தனுசு அப்படின்னும் போது இதை வெளியில் தன்னுடைய கஷ்டத்தை காட்டிக்காமல் இருக்கிறது அப்படிங்கிறது இவங்களோட ஸ்பெஷாலிட்டியாகவும் இருக்குது. ஆனால் அது அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கு இல்லையா? அதே மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி தான் தன்னை ஒருத்தர் ஏமாத்துறாங்க, நம்ம அவங்கள்ட்ட வந்து ஏமாத்துறாங்கன்னு தெரியுது, அதை மன்னிக்கிறதுக்கு ஒரு குணம் வேணும், அதை தண்டிக்கிறதுக்கு ஒரு குணம் இல்லாமல் இருக்கணும், கண்டிக்கிறதுக்கு ஒரு குணம் இல்லாமல் இருக்கணும். தனுசு மூலத்திலே பிறந்தவர்கள் தன்னை ஒருவர் ஏமாற்றினாலும் கூட மன்னிக்கிறதும் தண்டிக்காமல் விடுறதும் அவங்களுடைய இயற்கை குணம். ஏன் அப்படின்னு சொல்றேன்னா, அந்த கேதுவோட ஞானம் தெரியும் அவங்களுக்கு. விட்றா, படைத்தவனின் துணை இருக்கு, அடுத்தவனோட துணை எதற்கு அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு ராசி தனுசு மூலம். எனக்கு அடிக்கடி இவங்க சொல்லக்கூடிய வார்த்தை, ஆண்டவன் இருக்கான் எல்லாத்தையும் பார்த்துக்குவான், படைச்சவன் இருக்கான் எல்லாத்தையும் பார்த்துக்குவான், எனக்குன்னு இறைவன் இருக்கிறார் எல்லாத்தையும் பார்த்துக்குருவார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குணம் தனுசு மூலத்திலே பிறந்தவர்களுக்கு எப்பயுமே இருக்கும். அந்த சந்திரனே அதை பக்குவப்படுத்தி அழகாக கொண்டுட்டு வந்து, ஏன்னா அடுத்த திசை செவ்வாய் திசை வருதுங்க, அடுத்த திசையில இவங்க வாழ்க்கை வந்து ஒரு அற்புதமான இடத்துக்கு எடுத்துட்டு போகும். எப்பவுமே சோகத்துல இருக்காங்கன்னா அடுத்து ஒரு உத்வேகம் வரும். அது இந்த டைம் தானா சார் இவங்களுக்கு அடுத்து நடக்க போற திசை தானா? நிச்சயமா. அதாவது இதற்கு அடுத்த திசை வந்து செவ்வாய் பகவானுடைய திசை வரும். 7 வருஷ காலம் இருக்கும். நல்ல சரியான வயசுல இருக்கும், பக்குவப்பட்ட வயசுல இருக்கும், நிறைய காயங்களோட வலியோட இருக்கக்கூடிய ஒரு வயசுல செவ்வாய் வரும். இவங்களுடைய திறமை, ஞானம், அழகு, புகழ், படிப்பு, செல்வம் எல்லாத்துக்கும் ஒரு வாய்ப்பு உருவாகும்ல ஒரு மனிதனுக்கு. அது வந்து தனுசு ராசிக்கு பூர்வ ஜென்ம புண்ணிய பாக்யாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானுடைய திசையில இவர்களுக்கு நிச்சயம் வரும். அந்த செவ்வாயும் தனுசு மூலத்திலே பிறந்தவர்களுக்கு லக்னத்தின் அடிப்படையில் சுபராக இருந்து நல்ல யோகத்தோட இருந்து குருவும் பார்த்துறார், குருவும் சேர்ந்துறாருன்னு சொன்னா குரு மங்கள யோகங்கிற ஒரு அற்புதமான யோகம் ஏற்பட்டு ஒரு கல் அடிவாங்கி 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 என்னைக்கு ஒரு தெய்வமாக ஒரு சிலையாக ஒரு கருவறையிலே ஜொலிக்குதோ அதே போல தனுசு மூலத்திலே பிறந்தவர்கள் வாழ்க்கை முழுவதும் பிறக்கும்போது ஞானம், அதுக்கப்புறம் அழகு, ஐஸ்வர்யம், கலைகளில் தேர்ச்சி, அதுக்கப்புறம் தனித்திறமை, அதுக்கப்புறம் மனக்காயம், இதெல்லாம் பட்டு செவ்வாயில் வரும்போது அந்த கருவறையில் இருக்கும் சிற்பம் போன்று இந்த அடி வாங்கி உளி கையில் அடி வாங்கி ஜொலிக்கக்கூடிய சிற்பம் மாறி அந்த செவ்வாய் அப்படியே செதுக்கி அழகாக அவர்கள் வாழ்க்கையை உருவகப்படுத்துவார். அந்த செவ்வாயில் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய தைரியமும் தன்னம்பிக்கையும் அந்த ஒரு மாதிரியான அந்த துடிப்பும் வேகமும் உங்கள் வாழ்க்கையை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகும் அப்படின்னு சொல்லலாம். என்னைக்கு வந்து அந்த படைத்தவனின் துணை இவர்களுக்கு அந்த செவ்வாயினுடைய திசை நடக்கும்போது தான் இவர்களுக்கு வரும். அதுலேயும் முருகனுடைய அருள் அந்த நேரத்தில் தான் இவர்களுக்கு பூரணமாக கிடைக்கும். தெய்வத்தினுடைய பாக்கியம் இவர்களுக்கு அப்போ தான் கிடைக்கும். குலதெய்வம் கோவிலுக்கு போகிறது, கோவிலை எடுத்துக்கிட்டுறது, கோவில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அதிகமாக தலையிடுவது, சகோதரர்களை மன்னித்து விடுவது, மறந்து விடுவது, அவர்களையும் தூக்கி விடுறதுக்கு என்னடா வழி இருக்குது அப்படின்னு குடும்பத்துக்கு தெரியாமல் தனுசு மூலத்திலே பிறந்த பெண்கள் தன்னுடைய புகுந்த வீட்டிற்கு கூட தெரியாத அளவிற்கு தன்னுடைய உடன் பிறந்த சகோதரர்களுக்கு சகோதரிகளுக்கு உதவும் குணமே இந்த தனுசு மூலத்தில் பிறந்தவர்களுக்கு அந்த செவ்வாய் கொடுக்கிறார். அந்த செவ்வாய் வர்றதுனால இரத்த சம்பந்தத்துக்கு ஒன்று நான் தனுசு மூலம் துடித்து போய் விடுவார்கள். அந்த செவ்வாய் திசையில் இவங்க கரெக்டாக பயன்படுத்திக்கலன்னு சொன்னா, செவ்வாய் நெகட்டிவாக இருக்கும்போது என்ன ஆகுனா, நீங்கள் ரொம்ப போட்டு பாசம் பந்தம் சகோதரம் அப்படின்லாம் இருக்கிறீங்க பார்த்தீங்களா, இவங்கெல்லாம் உங்களை யூஸ் பண்ணிவிடுவாங்க. ஏன்னா உங்கள்கிட்ட வந்து மறக்கிறது மன்னிக்கிறது ஈஸியாக இருக்குது. இப்போ தான் சொல்லுவாங்க, பெரிய பில்டிங் ஸ்ட்ராங் ஆனால் பேஸ்மெண்ட்டை வீக்கே தனுசு மூலம் தான். அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப திறமை ஆனால் ரொம்ப ஏமாளித்தனம், ஏமாளின்னு சொல்ல முடியாது, விட்டு கொடுக்குறதனம் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ அந்த செவ்வாயில் உங்களுக்குன்னு ஆஸ்தி, அந்தஸ்து, சொத்து, எதிர்காலம் இதெல்லாம் நீங்கள் 7 வருடத்துக்குள்ளே இறைவன் உங்களுக்கு கொடுப்பார் நல்ல நிலையில் இருக்கும்போது. சரி, ஒருவேளை பாதிக்கப்பட்டிருந்தா சார்? செவ்வாய்க்கே இரத்த காரகம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த நேரத்தில் தான் விபத்துகள் நடக்கிறது, இரத்த காயங்கள் ஏற்படுறது, எலும்பு முறிவு ஏற்படுறது, பிளட்டில் ஹீமோகுளோபின் குறைபாடு கம்மியாகிறது, பெண்களுக்கு மாதாந்தர் பிரச்சனைகள் ஏற்படுறது, அந்த செவ்வாய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், யூட்ரஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். சந்திரன் வந்து கேதுவோட நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால தான் தனுசில் பிறக்கிறாங்க. அந்த சந்திரனும் கேதுவையும் தொடர்பு கொண்டு இருந்தாருன்னா, ராகுவோட தொடர்பில் இருந்தாங்கன்னா, எனக்கு யூட்ரஸில் ரொம்ப நாளாக பிரச்சனை இருக்குது, பெயின் இருக்குது, வலி இருக்குது, கர்ப்பப்பை சரியா இல்லை, எனக்கு வந்து ஒரு மாதிரி மாதாந்திர பிரச்சனைகள் அதிகம் இருக்குது, தூக்கமின்மையாக இருக்குது, முடி கொட்டுது, சாப்பாடு பிரச்சனையாக இருக்குது, உணவு ஓவாமையாக இருக்குது, அசிடிட்டியாக இருக்குது, எனக்கு எப்பயுமே வயிறு ஒரு புண்ணாவே இருந்துகிட்டு இருக்கு, இந்த மாதிரியான அடிவயிறு சம்பந்தப்பட்ட மனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இவர்களை போட்டு படுத்தி எடுக்கும். அந்த செவ்வாய் திசை நடக்கும்போது வைத்தியங்களை தேடி போவாங்க, அலோபதி போவாங்க, ஹோமியோபதி போவாங்க, சித்தா போவாங்க. ஏன்னா செவ்வாய் வந்து அந்த இரத்தம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு கிரகமாக இருப்பதால்
உறவுகளிலும் சரி, இரத்த சம்பந்தப்பட்ட விஷயங்களும் சரி, இடம் வாங்கும்போதும் சரி, இடம் வாங்கினதுக்கு அப்புறமும் சரி, வீடு கட்டும்போதும் சரி, வீடு கட்டுனதுக்கு அப்புறமும் சரி, அந்த வீடு, இடம், காலி இடங்கள், தோப்பு, துறவு, உடம்பு, ரத்தம், பிளட் எல்லாத்துக்குமே செவ்வாய் ஆதிக்கம் பெற்றவராகவும் சகோதர பந்தத்திற்கு ஆதிக்கம் பெற்றவராகவும் செவ்வாய் இருப்பதாலும், கலகம், வழக்கு, சண்டை, போலீஸ் ஸ்டேஷன், கச்சேரிக்கு செவ்வாய் ஆதிக்க கிரகமாக இருப்பதாலும், செவ்வாய் நெகட்டிவா இருந்தா, எதிர்மறையா சுய ஜாதகத்தில் இருந்தா, இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு உள்ளே இருக்கும். செவ்வாய் திசை முழுவதுமா இருக்குமான்னு கேட்டா அப்பயும் கிடையாது. எப்போ மாறும் சார்? செவ்வாயில செவ்வாய் புத்தி, ராகு புத்தி, குரு புத்தி, சனி புத்தி, புதன் புத்தி, கேது புத்தி, சுக்கிர புத்தி, சூரிய புத்தி, அப்படியே சந்திர புத்தியோட செவ்வாய் முடியும். செவ்வாயில ஒரு மாதிரி போகுது, அதுக்கப்புறம் ராகு புத்தி கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்குது அப்படின்னா குரு ஆறுதல் போடுவார். அப்போ அந்த இடத்துல குரு புத்தி எப்போ வருது, நம்ம லக்னத்திற்கு யோகாதிபதி புத்திகள் எப்போ வருதுன்னு பார்த்து அது சில மாதங்கள் தான் நடக்கும். அதை பார்த்துக்கிட்டு அதற்கு தகுந்த ஆலய வழிபாடுகளை போய் அதற்குரிய ஓரை காலங்களில் உங்கள் ஜென்ம நட்சத்திரத்துக்கு ஏற்பட்ட சாதக நட்சத்திர நாட்களில் நீங்கள் வழிபாடுகள் பண்ணி அதற்குரிய பொருட்களை தானம் தர்மமாக கொடுக்கும்போது நிச்சயம் அந்த நோய், எதிரி, வழக்கு, கடன் பிரச்சனைகள்லேருந்து தீர்வு கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்லலை, ஞானிகள் சொல்லியிருக்கிறாங்க. உங்களுக்கு அடுத்து நடக்கக்கூடிய தசை என்ன தசை? இந்த வயது வரைக்கும் நடக்கும்? அடுத்து வரக்கூடிய தசை ராகு பகவானுடைய தசை 18 வருஷ காலம் வரும். சுமார் நம்ம நம்மளுடைய கணக்குப்படி ஒரு 48, 47 இந்த காலகட்டங்களில் ராகு தசை ஆரம்பிச்சிருக்குன்னா ஒரு 18 வருஷங்களில் ஒரு 65 வயசு வரையும் போகும் இல்லையா, 66 வரையும் உங்களுக்கு ராகுவை நீங்கள் பேலன்ஸாக பார்த்துக்குங்க. ராகு திசை பெரிய தசையாக இருக்குது. ஏன்னா நீங்கள் சுக்கிரனுக்கு அடுத்து சந்திக்கக்கூடிய பெரிய தசை. சூரியன் 6, சந்திரன் 10, செவ்வாய் 7 இதெல்லாம் அப்படியே முடிஞ்சிருது. ராகு திசை 18 வருஷம் வரும்போது நல்ல நிலைகளில் ராகு இருந்தால் சொல்கிறாங்கல்ல, ராகுவை போல் கொடுப்பவர் யாரும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அதுலேயும் தனுசில் ராகு அமர்ந்து உட்கார்ந்துருக்கிறாருன்னா கோதண்ட ராகுன்லாம் சொல்கிறாங்கல்ல, அப்படி தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு அற்புதமான அமைப்புகளில் இருந்தார்னா நிறைய செல்வங்கள், செல்வாக்கு, அந்தஸ்து அந்த செவ்வாயில் கொடுத்த அந்த யோகத்தை, செவ்வாயில் ஒரு இடம் வாங்கி போட்டிருக்கோம், ராகு வந்தோடனே அந்த இடத்துல தான் பைபாஸ் வருது. செவ்வாயில் ஒரு தொழில் ஆரம்பித்தோம், ராகு வரும்போது அந்த தொழில் பிரம்மாண்டமாக மாறுது. செவ்வாயில் அரசியலில் இருக்கும், ராகு வந்தோடனே பெரிய பதவிகள் வருது. செவ்வாயில் சில விஷயங்கள் எல்லாம் நம்ம அடித்தளம் இட்டு வைத்திருந்த அத்துணை விஷயங்களும் ராகுவில் பிரம்மாண்டப்படுத்தப்படும். அதனுடைய புத்திகளை பொறுத்து அப்பயுமே ராகு தசை முழுசையுமே நம்ம யோகன்னு எடுத்துக்க கூடாது. அங்கே கடைசி புத்தி சூரிய சந்திர செவ்வாய் புத்தி, கழிவு புத்திகள் எப்படி இருக்கு, மத்தியம புத்தி எப்படி இருக்கு, சுய புத்தி எப்படி இருக்குன்னு பிரித்து தான் ராகு திசையை பார்த்துக்கணுமே தவிர ஒட்டு மொத்தமாக எனக்கு ராகு திசை சூப்பர் ஆக ஓகன்னா ஒரு புத்தி போதும் ராகு நடுத்தருவுக்கு கொண்டுட்டு வர்றதுக்கு, ஒரு புத்தி போதும் உங்களை உச்சத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு. அப்படி ஒரு மிராக்கிள் சேஞ்சஸ்ன்னு சொல்லுவோம். இது அற்புதமான மாற்றங்களை ராகு இவர்களுக்கு கொடுப்பார். அதே நேரத்தில் ராகு தோஷம் பெற்று இருக்கிறார், கொஞ்சம் பாதிக்கக்கூடிய இடத்துல இவர்களுக்கு உட்கார்ந்துருக்கிறார். அப்படின்னா இந்த செவ்வாயில் சொல்ல சொல்ல கேட்காம அண்ணன், தம்பி, தங்கச்சி, அது இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சென்டிமெண்ட்டுக்கு பார்க்க வேண்டியதான். தன்னை அழித்து பார்த்த தனுசு மூலம், அதுக்கப்புறம் இந்த அரசியல் வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது அதுக்குள்ளே போய் குதிச்சு, அல்லது தொழில் பண்ண வேண்டாம் அதுக்குள்ளே போய் மாட்டிக்கிட்டு, நல்ல வேலையை விட்டுட்டு வெளிநாடு போயிட்டு ஏதோ உள்ள இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன்னு போயிட்டு, அந்த செவ்வாயில் வேகமாக இருக்கும் இல்லையா, மனசும் உடம்பும் ரத்தமும் ஸ்பீடாக இருக்கும். அந்த நேரத்தில் போய் செய்த விஷயங்கள் எல்லாமே ராகுல வில்லங்கமாக மாறிடுது. அப்போ பெரிய இழப்புகள், கஷ்டங்கள். அந்த நேரம் பார்த்தீங்கன்னா இவங்க யாருக்கெல்லாம் ஓடி ஓடி உழைத்து நேசித்தார்களோ, இன்க்ளூடிங் ஹஸ்பண்ட் அல்லது ஒய்ஃப் அப்படின்னு எடுத்துக்கோங்க, அல்லது குழந்தை அப்படின்னு எடுத்துக்கோங்களேன். நீங்கள் யாருக்காக ரொம்ப நேரம் கொடுத்தீங்களோ, ரொம்ப உழைச்சிங்களோ, ரொம்ப கஷ்டப்பட்டீங்களோ, அவங்கள விட்டு திடீர்னு பிரிகிற மாதிரி, அவங்க விலகுற மாதிரி, என்ன இப்படி ஒரு துரோகத்தை இவங்க பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லையே. ஏன்னா அப்படியே உள்ளுக்குள்ளே இன்னொரு ஃபேமிலியோட கனெக்ஷனே இருந்திருக்கும் போல இருக்கே, நமக்கு தெரியாமல் போயிடுச்சே, அல்லது நம்ம கண்ணை கட்டிருச்சே, நம்மளோடய வாழ்ந்துக்கிட்டு எப்படி இன்னொரு வாழ்க்கையை இவங்களால வாழ முடிஞ்சது அப்படின்ற மாதிரி. ஏன்னா ராகு அது ஒரு மாதிரியான வாழ்க்கை ரகசியத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கிரகம் இல்லையா. அப்போ ராகு நடக்கும்போது இப்படி ஒரு குழப்பங்கள், அப்படியே இல்லைனாலும் அப்படி ஒரு சந்தேகங்கள், அப்படி இல்லைன்னா அந்த செவ்வாய் ராகு கேதெல்லாம் கொஞ்சம் சேர்ந்து அப்படி தோஷமாகி உட்கார்ந்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே செவ்வாய் முடிஞ்சோடனே அடுத்து ராகு வந்துடுது, செவ்வாய் ராகு சேர்க்கை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். செவ்வாய் திசை முடிஞ்சோடனே ராகு திசை ரெண்டும் கனெக்ட் ஆகி வந்துடுது. அதில் கூட ஒரு டிகிரி இணைவுன்னு ஒன்று இருக்குது. இத்தனை டிகிரிக்குள்ளே இணையும் போது ரொம்ப பரஸ்பரமாக அது பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்கிறோம். ஒரு நட்சத்திர பாதத்துக்குள்ளே இணையும் போது பிரச்சனைகள் அதிகம் கொடுக்குதுன்னு சொல்கிறோம். தீராத வியாதி, மன கஷ்டங்கள், எதிர்பாராத இழப்புகள், கண்டங்கள், பிரிவுகள், வழக்குகள், சம்மந்தமே இல்லாமல் அந்த வயதில் போய் பிரிகிறது. நிச்சயமா இந்த வயதில் இவ்வளோ நம்பிக்கைக்குரியவங்க இப்படி நம்மளுடைய ட்ரஸ்ட் பிரேக் பண்ணிட்டாங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும்.
அதுவும் ஆண்கள்னா கூட பரவாயில்ல, பெண்கள் வந்து குழந்தையோட நிர்கதியா நிக்கிற அந்த ஒரு இந்த வயதுல வந்து அது தேவையில்லாத ஒரு விஷயம் இல்லை சார். தேவையில்லாத விஷயம், ஆனால் தேவைப்படுற மாதிரி ஆயிடுதே. ராகு அப்படி ஒரு நிர்பந்தத்தை கொடுக்குறார். நிர்பந்தத்தை கொடுத்து, அதை பிரிவை கொடுத்து, தனிமையை கொடுத்து, அதுலேயும் கொஞ்சம் கொஞ்சம் வேலை இருக்கக்கூடியவங்க, தன்னுடைய கையில் திறமை இருக்கக்கூடியவங்களே எனக்கு தெரிந்து தடுமாறுறாங்க அந்த டைமில். அவங்க படிப்பை விட்டுட்டு குழந்தைங்க, ஏன்னா சுக்கிரன் சின்ன வயசில் அந்த வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்து அதை ஒரு நம்பிக்கையாக கொண்டுட்டு வந்து அப்படியே வந்து வந்து ராகுல டக்குன்னு அது போட்டு உடைச்ச கண்ணாடி மாதிரி, அதை திரும்ப ஒட்டவே முடியாத ஒரு கண்ணாடி மாதிரி மாறும்போது, நம்பிக்கை வைத்தவர்கள் அவநம்பிக்கை வைக்கும் விதமாக நடந்த பிறகு தனுசுனால அதை ஏற்றுக்க முடியல மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். அப்போ பிரிவு ஒன்றே வழி அப்படின்னு நிறைய பேர் வந்து அதில் ஸ்ட்ராங்காக இருந்து முடிவெடுக்கிறாங்க. அடுத்த கட்டத்துக்கு வாழ்க்கையில் வெளியில் வந்து தனக்கு தெரிந்த தொழில், தன்னுடைய திறமையை அப்படியே காமிக்கிறாங்க. அந்த ஞானம் அப்படியே அவங்கள்ட்ட வெளிப்படுது. அது வெளிப்படும் போது அவங்களுக்கு சில பேருக்கு மறு வாழ்க்கை ஏற்படுது, மறு துணை ஏற்படுது, மறு இணை ஏற்படுது. அதுலேயும் கூட சில கசப்புகள் இருந்தாலும் தாங்கிக்கிட்டு அந்த வாழ்க்கையை கடந்து போகிறாங்க. சில பேர் வாழ்க்கையவே வேண்டாம்டா, யாருமே வேணாம் அப்படின்ற மாதிரி, அது ஆணோ பெண்ணோ யாருமே வேணாம் அப்படின்ற மாதிரி ஒரு தனிமையாகவே அந்த ஞானத்தோடைய ஸ்பிரிச்சுவலோடைய அப்படியே கோவில் குளங்கள் போயிட்டு தான் சம்பாதிக்கிற பணத்தை தானே வச்சுட்டு ஒரு தோப்புத்துறவு வாங்கிட்டு ஏதோ மனுஷனை நம்புறதுக்கு மிருகத்தை நம்பிட்டு போயிடலாம் அப்படின்னு செல்ல பிராணிகளை வளர்த்துக்கிட்டு அதோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய தனுசு மூலத்தை என்னுடைய ரிசர்ச்சில் நான் பார்க்க முடியுது. அந்த நேரத்தில் அந்த ராகுல நான் ஒரு நுட்பத்தையும் பார்க்குறேன். 18 வருஷம் ராகு திசை நடக்கும்போது ஒருவேளை முதல் 8 வருஷம் இப்படிலாம் கொஞ்சம் பிரிவெல்லாம் கொடுத்துருது அப்படின்னா, 2வது 10 வருஷம் ராகு கொஞ்சம் கிஃப்டையும் கொடுக்குறாரு இவங்களுக்கு. எப்படி கொடுக்குறாரு அப்படின்னா, தனுசு ராசியில் பிறந்தீங்க, காலச்சக்கரத்துக்கு பாக்கிய ராசியில் பிறந்தீங்க, ராகு பகவானுடைய அப்படியே அம்சம் எதிர் அம்சமாக இருக்கக்கூடிய கேதுவனுடைய நட்சத்திரத்தில் ஜனனம் எடுத்துருக்கிறீங்க. உங்களுடைய பிறவியினுடைய நோக்கமே ஒரு ஞானம் சம்மந்தப்பட்டதாகவே வந்துகிட்டு இருக்கு. எல்லா உலகமும் லௌகீகத்தை நோக்கி போயிட்டு இருக்குன்னா, தனுசு மூலம் மட்டும் ஒரு ஞானத்தை நோக்கியே போயிட்டு இருக்கு. எல்லாமே படிப்பனங்க, எல்லாமே படிப்பனை, எல்லாமே நமக்கு ஏதோ ஒரு கொடுப்பனையே இல்லையே அப்படின்ற மாதிரியான ஒரு யோசனை சொல்லும்போது, இதில் சில பேர் சொன்னால நல்லாதாயா இருக்கேன் அப்படின்னா, வரம் நல்லது, உங்கள் லக்னம் நல்லா அமைஞ்சிருக்கு, உங்கள் பற்ற இதர யோகங்கள் நல்லா இருக்குது. நான் சொல்லுவது அந்த மாதிரி இல்லாதவர்களுக்காக சொல்கிறேன். அப்படி இருக்கும்போது ராகுவினுடைய 2வது பார்ட் கடைசி 8 வருஷம் நிச்சயமாக நல்லதை கொடுக்கும். லக்னத்திற்கு சாதகமாக இருந்தால் இவங்க வாழ்க்கையை தூக்கி அப்படியே வா பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்க வந்து விட்டுட்டு போனதுக்கப்புறம் தான் நல்லாவே இருக்கேன், நான் வாழும்போது நான் நல்லா இல்லை, அவரோட இருக்கும்போது நான் நல்லா இல்லை, அந்த மனைவியோடு இருக்கும்போது நான் நல்லா இல்லை, குழந்தையோடு இருக்கும்போது நான் நல்லா இல்லை, தனியாக இருக்கும்போது ஹாப்பியாக இருக்கேன், எனக்குன்னு ஒரு லைஃப் அமைஞ்சிருச்சு, எனக்குன்னு ஒருத்தவங்க என்னை பார்த்துக்கிறாங்க, என்ன ஒன்று சமுதாயத்தில் காட்ட முடியல இருந்துட்டு போகுது அப்படின்ற மாதிரியான ஒரு சில அமானுஷ்யமான சூட்சமமான விஷயங்களை ராகு இவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குறார். இதை நுட்பமாக ஜாதகத்தில் பார்த்துட்டு அந்த உறவு நல்ல உறவா, கடைசி வரையும் ட்ராவல் பண்ணுமா, இல்லை இடையில போகும்போதே சர்வீஸ் ரோட்டில் இறக்கி விட்டு போயிருமா அப்படிங்கிறது இதற்கு அடுத்து வரக்கூடிய குரு திசை தான் தீர்மானிக்கும். சார், அடுத்த தசை வந்து இவங்களுக்கு குரு தசை, ராசியாதிபதி தசை. எப்போவுமே நீங்கள் சொல்லுவீங்க, யார் காப்பாற்றலைனாலும் ராசியாதிபதி காப்பாற்றுவார் அப்படின்னு. இவர் காப்பாற்றுவாரா? நீங்கள் சொல்கிற மாதிரி தான் லக்ன ராசியாதிபதியினுடைய தசை ஒருத்தரை காப்பாற்றும். வீழ்ந்து கட்டாலும் லக்னாதிபதியோ ராசியாதிபதியோ ஒருத்தருக்கு கை கொடுப்பார். அதுவும் குரு இல்லையா, மன்னவன் இல்லையா, பொன்னவன் இல்லையா. ஆனால் அந்த இடத்துல ஒரு சிக்கல் என்ன இருக்குன்னா, குரு எப்பவுமே பார்வையால் நல்லது பண்ணுறார். தான் இருக்கும் இடத்தை விட தான் பார்த்த இடம் சுபிட்சம். தனுசு மூலத்திலே பிறந்தவர்கள் தான் வாழ்வதை விட தான் பிறரை வாழ வைப்பதிலே சுபிட்சம் அப்படின்ற நிலையில தான் இவங்க நிறைய விஷயத்தை வந்து கெடுத்துக்கிறாங்கன்னு நம்ம சொல்றோம். செவ்வாயில வந்து இவங்க நல்ல அஸ்திவாரம் போட்டு ராகு திசைகளை அதை விரிவுபடுத்தி அடுத்து குரு திசைக்கு வரும்போது எங்க அப்பா தேடி வச்சதையா அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைகள் சந்தோஷப்படுவதும், இவங்க சேர்த்த பணத்தை இவங்க வச்சு கோவில் குளங்களுக்கெல்லாம் போய் அதை அப்படியே சந்தோஷமா அனுபவிக்கிறதும், குலதெய்வ கோவில்களை எடுத்து கட்டுறதும், மந்திரம் சித்தியாகுவதும், நிறைய மகான்களுடைய ஜீவ சமாதி போய் தரிசனம் பண்ணுவதும், பெரிய பணத்தை சேர்த்து அந்த பணத்துல பெரிய பணக்காரியா கோடீஸ்வரரியா அப்படின்னு சொல்லக்கூடிய புகழோடு மறைந்து போவதும், அந்த அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னா இவங்களுக்கு வந்து அந்த மறைவுங்கிறது கூட அடுத்து வரக்கூடிய சனி பகவானுடைய ஆயுளை பொறுத்து. ஒருவேளை லக்னத்திற்கு குரு அசுபராக இருந்தால் சங்கடமே இல்லாம மாரகத்தை பண்றார். அதாவது அந்த தனுசு மூலத்திலே பிறந்தவர்களுக்கு ராசியாதிபதியாக குரு அமர்ந்தாலும் கூட லக்னத்திற்கு அவர் அவயோகியாக வரும்போது, மாரகாதிபதியாக வரும்போது, மாரகாதிபதியாக வந்து பாதகாதிபதியாக வந்து மாரகத்தை பாதகத்தை பண்ணுவதிலே குருவை மிஞ்சிய ஒரு கிரகம் இல்லைன்னு சொல்றாங்க. வாழைப்பழத்தில் அப்படியே ஊசி ஏற்றின மாதிரி கெடுத்துவிட்டு போயிடுறது. எந்த பிள்ளைகளை சீராட்டி வளர்த்தாங்களோ அந்த பிள்ளையே எதிரியாக மாறுறது, கை விட்டுட்டு போயிடுறது, பத்திரமா பணத்தை பாதுகாத்து குழந்தைகளுக்கெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் அவங்க இவங்களை வந்து ஏமாத்துறது, அப்படியே பேரனுக்காக பேத்திக்காக தன் குடும்பத்துக்காக வெளியிலையும் சொல்ல முடியாமல் அப்படியே மனசுக்குள்ள பட்டினத்தார் பாடல்களை கேட்டுக்கிட்டு இந்த பிறவி எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறுஜென்மமே எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு முக்தியை நோக்கி வேண்டுவது. ஒரு கட்டத்தில் இவங்க வந்து
சின்ன வயசுல செல்லமா வளர்ந்த அந்த நினைவுகள் எல்லாம் நினைச்சிட்டு கல்யாண வாழ்க்கையில் இப்படி ஒரு நம்பிக்கை துரோகம், அல்லது கல்யாண வாழ்க்கை நல்லா இருந்ததுல ஒரு பிரிவு, அல்லது சேர்த்த பணத்தை நம்ம அனுபவிக்க முடியாத ஒரு சங்கட்டம், எல்லாரும் இருந்து நம்ம தனிமையா இருக்கிறோம். ஒரு சுகர் மாத்திரையை கூட சாப்பிட்டியான்னு கேட்கறதுக்கு 4 பேர் இல்லை, ஒருத்தர் இல்லை, ஒரு நாதி இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரி எந்த ஃபங்க்ஷனுக்கு போனாலும் தன்னுடைய தலைமை பண்பும் தன்னுடைய ஒரு வசீகர தோற்றத்தாலையும் அந்த சபையையே நிறைத்து காட்டக்கூடிய தனுசு மூலத்திலே பிறந்தவர்கள் அந்த ஒரு இழப்புகளை சந்திச்சதுக்கு அப்புறம், தன்னுடைய கௌரவத்தை இழந்ததுக்கு அப்புறம், மரணம் எனக்கு எப்ப வேணாலும் வரட்டியா, மரணம் என்பது ஒரு மனிதனுக்கு 2 முறை வருமா, தன்னுடைய மானம் இழக்கும் போதும் சரி, தன்னுடைய உயிர் பிரியும் போதும் சரி, தனுசு மூலத்திலே பிறந்தவர்கள் தன்னுடைய மானம் இழந்ததுக்கு அப்புறம், அந்த ராகுல தன்னுடைய கௌரவம் இழந்ததுக்கு அப்புறம், ராகுல தனக்கு பிரிவு ஏற்பட்டதுக்கு அப்புறம், ராகுவிலே தன்னை விட்டு போனவர்களுக்கு அப்புறம், வாழ்க்கையில பாதி செத்துட்டயா, இன்னும் எப்பயா சாக போறேன், எனக்கு எப்பயா சாவு வரும், எனக்கு எப்பயா முக்தி கிடைக்கும் அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு நிலையில நான் ஜாதகம் பார்க்குறேன். அப்ப தனுசு மூலத்திலே பிறந்தவர்களுக்கு அந்த குரு நல்ல அம்சங்கள்ல இருந்தா உங்க வாழ்க்கை புனிதம், சொர்க்கம். அந்த குரு பாதகமா இருந்தா, அதாவது சில லக்னங்களுக்கெல்லாம் சொல்லுவாங்க, எருது ரிஷபம்லாம் சொல்லப்பா எருதோடு மிதனத்தோருக்கு சுகமெத்த உண்டென்று சொல்லுவார்கள், அல்லப்பா அந்தணனும் கேந்திரமேற அவன் செய்யும் கொடுமை எது மெத்த உண்டு, தள்ளப்பா தரைபொருளும் தனமும் நாசம் தார்வேந்தர் அரிட்டவுடம் தோஷம் சொல்லு, சொல்லப்பா குருபதியும் கோணமேற கொற்றவனே குளவிக்கு நன்மை சொல்லு. அந்த குரு நல்ல அம்சங்களில் இருந்தா நன்மையை சொல்லு, குரு கெட்ட அம்சங்களில் இருந்தா தயங்காம பாதகத்தை சொல்லு, உண்மையை சொல்லு அப்படின்னு புலிப்பானையா சொல்றாரு. அதனால நான் நல்லதையும் சொல்றேன், கெடுதலையும் சொல்றேன், நெகட்டிவா சொல்றேன்னு நினைச்சுக்க வேண்டாம், பாசிட்டிவா சொல்றேன்னு சந்தோஷப்பட வேண்டாம். எது நிதர்சனமோ அதை ஏத்துக்கிட்டாலே போதும். குருவை நீங்க கடந்துருவீங்க. ஓரளவு 65 வயசுல இருந்து குரு திசை நடக்குதுன்னா அடுத்து உங்களுக்கு அது ஆயுள் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு தான் அடுத்து கொண்டு போகுது, ஞானத்தை நோக்கி தான் கொண்டு போகுது. அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய சனி மகா திசை உங்கள் சுய ஜாதகத்தினுடைய ஆயுளை பொறுத்து உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்கும். புரிஞ்சது சார். இப்போ இவங்களுக்கு நீங்க சொன்ன மாதிரி சுய ஜாதகத்தை பொறுத்து அடுத்து நடக்கக்கூடிய தசை இருக்கும். சனி தசை உங்களுக்கு எப்படி இருக்கும்? சனி மகா திசை ஆயுள் காரகன், விதி காரகன்னு பேரு. தனுசு ராசியை பொறுத்தவரை 2, 3 கூடிய கிரகம், தன முயற்சி கிரகம். லக்னத்துக்கு சுபராக இருக்கும்போது ஒரு நல்ல ஆரோக்கியமான ஒரு நல்ல நிலையில் அவங்க அந்த முதுமையை கடந்து போவாங்க. கொஞ்சம் பாதகமாக இருக்கும்போது சின்ன சின்ன ஃப்ராக்சர்ஸ், கீழே விழுகிறது, அடிபடுறது, உடல் காயங்கள் படுறது, மன அவஸ்தைகள் படுறதெல்லாம் இருக்கும். அதுக்கெல்லாம் தோஷ நிவர்த்திக்கான ஸ்தலம் இருக்குது. சனி பகவானுக்கே ஊனம் நிவர்த்தி பெற்ற ஸ்தலம், சனி பகவானுக்கே திருமணம் நடைபெற்ற ஸ்தலம்னு ஒன்று இருக்குது. அறந்தாங்கிலிருந்து கட்டுமாவடி போகிற வழியில் விலங்குளங்கிற இடத்துல அட்சயபுரீஸ்வரர்னு ஒரு சனி பகவானுடைய ஸ்தலம் இருக்குது. முதுமையில் இருப்பவர்கள் அங்கு செல்ல முடியலை, தனுசு மூலத்திலே பிறந்தவர்கள் அப்படின்னு சொன்னால் மானசீகமாக அவரை நினைத்து நீங்கள் வழிபாடு செய்யும்போது உங்களுடைய உடல் பிணிகள், மன அழுத்தங்கள், உங்களுக்கு ஏற்படக்கூடிய நோய், உங்களுடைய முதுமை, உங்களுடைய தனிமை நிச்சயமாக சரியாகும். அவரை வேண்டிக்கங்க. ஆஞ்சநேயர் என்றுமே தனுசு மூலத்தில் பிறந்தவர்களுக்கு உடன் இருக்கிறார். அவரை நீங்கள் வழிபாடு பண்ணுங்க. முதுமையில் இருப்பவர்கள் எப்பொழுதுமே சந்தோஷமாக இருக்கணுங்கிறதான் நம்மளுடைய வேண்டுதல். அதுக்காக ஆஞ்சநேயரை நாம் எல்லோரும் வணங்குவோம். ஆஞ்சநேயருடைய மூல மந்திரங்களை நீங்கள் டெய்லி எழுதுங்க, கேளுங்க, சொல்லுங்க. இந்த வீடியோவில் கூட கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. உங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும். அடுத்து உங்கள் படிக்க படிக்க ஒரு வைப்பு கிடைக்கும். ஏன்னா கோவிலில் கூட நாங்கள் சொல்லுவோம், விபூதி பிரசாதம் கொடுக்கும்போது தன்னுடைய தொழில் நிறுவனத்தின் பேர்லையோ, தன்னுடைய குழந்தைகளுடைய பேர்லையோ, குடும்பத்தார்களுடைய பேர்லையோ அந்த தனுசு மூலத்திலே பிறந்தவர்கள் அந்த சீட்டை அந்த விபூதி குங்குமம் கொடுக்கக்கூடிய கவரை அடித்து கொடுத்துட்டா, அவங்க கோவில் குருக்கள் கொடுக்கும்போது அந்த மிச்ச குங்குமத்தை எங்கேயும் போடாமல் அந்த கவரில் போட்டு வீட்டில் எடுத்துக்கொண்டு வைக்கும்போது அந்த குடும்பம் நல்லா இருக்குன்னு 4 பேர் வாழ்த்தும் போது நீங்கள் சிறப்பாக வாழ்வீங்க. ஸோ அந்த முதுமையில் இருக்கிறவங்க ஆஞ்சநேயரையும் அனுமன் சாலிசாவையும் அனுதினம் கேட்பது நல்லது. நேர்களே, மூல நட்சத்திரத்தில் பிறந்த நீங்க உங்களுடைய வாழ்நாள் முழுவதுமான தசாபுத்தி பலன்களை இந்த எபிசோட்ல கண்டிப்பா பார்த்து பயனடைஞ்சிருப்பீங்க. கவலைப்படாதீங்க. நிறைய நெகட்டிவான விஷயங்கள் சார் பேசியிருக்காரு அப்படின்னு நினைக்காதீங்க. எல்லாரோட வாழ்க்கையிலையும் பாசிட்டிவும் இருக்கும், நெகட்டிவும் இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு நெகட்டிவ் அதிகமாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா கவலைப்படாதீங்க. சார் சொன்ன மாதிரி எல்லாத்துக்குமே தீர்வுகள் அப்படிங்கிறது இருக்குது. சுய ஜாதகத்தை பார்க்கும்போது உங்களுடைய லக்னத்தின் அடிப்படையில் முறையான பரிகாரமும் வழிபாடும் பண்ணும்போது நிச்சயமாக உங்களுடைய கஷ்டத்துலேருந்து வெளிவர முடியும். தொடர்ச்சியாக நம்மளுடைய வீடியோஸை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா ஆஸ்ட்ராலஜர் கோகுலக்கண்ணன் சார் யூடியூப் சேனலில் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுடைய டைம்லைனில் ஆட்டோமேட்டிக்காக வரும். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்ததுக்கு மிக்க நன்றி.